Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கியூட்டான ஒரு ஹார்ட்டின் keychain பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த keychain பண்றதுக்கு நீங்க எந்த yarn வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 ply yarn எடுத்திருக்கேன். சோ நீங்க yarn size எவ்வளவு பெருசு எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு ஹார்ட்டின் சைஸும் டிஃபர் ஆகும். Then hook size வந்து double side hookல 4 mm ஃபாலோ பண்ண போறேன். Scissor, stitch marker, yarn needle, கொஞ்சமா beads எடுத்துக்கோங்க. Then fill பண்றதுக்கு cotton இல்லனா fiber filling எடுத்துக்கோங்க. First நம்ம magic circle போட்டுக்கலாம். So magic circle-க்கு இந்த மாதிரி insert பண்ணி இந்த thread-ஐ இப்படி pull out பண்ணனும். பண்ணிட்டு ஒரு chain. Magic circle போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து single crochet தான் பண்ண போறோம். So hook வந்து இந்த magic circle இப்படி insert பண்ணிட்டு இந்த thread-ஐ இப்படி எடுக்கணும். எடுத்தோம்னா ரெண்டு லூப் இருக்கும். இந்த ரெண்டு லூப் வழியாவும் இந்த thread-ஐ இப்படி pull out பண்ணனும். So இதுதான் வந்து single crochet. இந்த மாதிரி magic circle-ல 6 single crochet போட்டுக்கலாம். 3 4 5 6 single crochet போட்டதுக்கு அப்புறம் இந்த சின்னதா இருக்கு இல்லையா இந்த thread-ஐ புடிச்சு இழுத்துக்கோங்க. சோ அப்ப இந்த circle வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்போ இந்த first single crochet போட்டுருக்கோம் இல்லையா அந்த single crochet-ல hook insert பண்ணி நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸா தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ அதனால slip stitch போட போறது இல்ல single crochet தான் போட போறோம். சோ ஒரு single crochet போட்டுக்கலாம். இப்போ அதே ஸ்டிட்ச்ல நம்மளோட first stitchலயே இன்னொரு வாட்டி insert பண்ணிட்டு again இன்னொரு single crochet. சோ இங்க வந்து நம்ம slip stitch போடல chain எதுவும் போடல கண்டினியூஸா தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ அதனால நம்மளோட first stitch இருக்கு இல்லையா அதுல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிட்ச் மார்க்கர் இல்லனா வேற கலர் thread எடுத்து அந்த இடத்துல insert பண்ணிக்கோங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டிட்ச்லயும் ரெண்டு டபுள் crochet-வா ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வர போறோம். சோ இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லா நம்ம ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டோட்டலா நமக்கு 12 single crochet இருக்கு. சோ நம்ம ஸ்டிட்ச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு again அப்படியே தான் கண்டினியூ பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ஒரு single crochet போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்ல ரெண்டு single crochet போட்டுக்க போறோம். 1 அதே ஸ்டிட்ச்லயே again இன்னொரு single crochet. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிட்சை வந்து மார்க் பண்ண மறக்க கூடாது. ஏனா நம்ம எங்க ஸ்டிட்ச் பண்றோம் அப்படிங்கறது வந்து தெரியாது நம்ம ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம். அதனால மார்க் பண்ணிக்கோங்க. மறக்காம மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இப்போ இந்த ரவுண்ட்ல ஒரு ஸ்டிட்ச்ல ஒரு single crochet அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்ல ரெண்டு single crochet இந்த மாதிரி தான் இன்கிரீஸ் பண்ண போறோம். 1 2 1 2 அந்த மாதிரி நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். சோ இது போல ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. third round கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரவுண்டோட எண்ட்ல நமக்கு 18 stitches இருக்கும். சோ இப்போ நம்ம ஸ்டிட்ச் மார்க் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு single crochet ஸ்டிட்ச் பண்ணிக்க போறோம். சோ மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயும் ஒரு single crochet போட்டுட்டே வாங்க. fourth round ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இதே போல இன்னொரு நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். சோ கொஞ்சமா thread விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதே போல இன்னொரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோ சேம் மேஜிக் சர்க்கிள் போட்டு 4 ரவுண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சோ நம்மளோட ரெண்டாவது பீஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரெண்டு ரெடி பண்ணிக்கோங்க. சோ இது வந்து நம்ம கட் பண்ணினோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணது. இது வந்து செகண்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். சோ இங்க எங்க முடிச்சிருக்கோமோ அந்த லூப்க்குள்ள இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு
இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்மளோட ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சில் ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி புல் அவுட் பண்ணி இப்போ 3 லூப்ஸ் இருக்கா, இந்த 3 லூப்ஸ் வழியாகவும் இந்த த்ரெட்டை இப்படி இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் அடுத்து இருக்க 15 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 15 ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்க. 15 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் 2, இந்த பார்ட்டில் 2 ஸ்டிச் வந்து ஸ்கிப் பண்ணணும். டோட்டலாக 4 ஸ்டிச். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 4 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 2 3 4 ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 4 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட 5th ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இங்கே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் கேப் இருக்கா, அது வந்து நம்ம இந்த த்ரெட் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து வர 15 ஸ்டிச்சஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி 15 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த சென்டராக இருக்க கேப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த யான் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து யான் நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 பார்ட்டையும் இப்படி சேர்த்து வச்சு அந்த கேப் தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் யான்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம இங்கேருந்து 6 ஸ்டிச்சஸ்க்கு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சஸில் 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 4 5 6. இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் சிங்கிள் க்ரோஷே. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்லையும் இப்படி இன்சர்ட் பண்ணி எடுத்தோன்னா 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸ் வழியாகவும் அப்படி எடுக்கணும். இன்னொரு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்து இருக்க 2 ஸ்டிச்லையும் இப்படி விட்டு எடுத்து 3 லூப்ஸ் வழியாகவும் இப்படி எடுக்கணும். இதுதான் வந்து டிக்ரீஸ். ஸோ 2 டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க 12 ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. டுவெல் ஸ்டிச்சஸ்க்கு பண்ணிட்டு வாங்க. 12 சிங்கிள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் இப்போ அகெயின் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்லையும் இப்படி பண்ணிவிட்டு 3 லூப்ஸ் வழியாகவும் எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 டிக்ரீஸ் பண்ணினதுக்கப்புறம் அடுத்து இருக்க 6 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே. 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டுக்கு இப்போ 5 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 5 ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. போன ரவுண்டில் நம்ம 6 பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ரவுண்டில் 5. ஸோ 5 சிங்கிள் க்ரோஷே முடிச்சதுக்கப்புறம் 2 டிக்ரீஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டிச்லேயும் ஹூக் இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்து 3 லூப்ஸ் வழியாகவும் இப்படி எடுக்கணும். ஸோ ஒரு டிக்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ 2 டிக்ரீஸ் பண்ணினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க 10 ஸ்டிச்சில் 10 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதுக்கு முன்னாடி ரவுண்டில் நம்ம 12 ஸ்டிச்சஸ் இங்கே வந்து பண்ணியிருந்தோம். இந்த ரவுண்டில் 10 சிங்கிள் க்ரோஷே முடிஞ்சதுக்கப்புறம் 2 டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 1 2
decrease. அதுக்கு அடுத்து இருக்க 5 ஸ்டிச்சஸ்ல ஒரு ஸ்டிச்லயும் ஒரு single crochet. Five single crochet பண்ணினதுக்கு அப்புறம் stitch marker remove பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இருக்க 4 ஸ்டிச்சஸ்ல single crochet பண்ணிக்க போறோம். சோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு ஸ்டிட்சா அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரோம். 3 4 பண்ணினதுக்கு அப்புறம் 2 டிக்ரீஸ். ரெண்டு டிக்ரீஸ்க்கு அப்புறம் 8 ஸ்டிச்சஸ்ல ஒரு single crochet. நெக்ஸ்ட் இருக்க 8 ஸ்டிச்சஸ்க்கு ஒரு single crochetவா பண்ணிக்கிட்டே வரலாம். எயிட் single crochet பண்ணினதுக்கு அப்புறம் அகைன் 2 டிக்ரீஸ் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். decrease stitch. அடுத்து இருக்க 4 ஸ்டிட்ச்ல ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு single crochet. சோ இப்போ நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இருக்க 3 ஸ்டிச்சஸ்க்கு single crochet போட்டுக்க போறோம். 2 3 ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சோ 3 single crochet பண்ணினதுக்கு அப்புறம் 2 டிக்ரீஸ். டூ டிக்ரீஸ் பண்ணினதுக்கு அப்புறம் 6 single crochet பண்ண போறோம். 1 2 3 4 5 6 single crochet பண்ணினதுக்கு அப்புறம் 2 டிக்ரீஸ். 1 2 டிக்ரீஸ். லாஸ்டா இருக்க 3 ஸ்டிச்சஸ்ல ஒரு ஸ்டிச்லயும் ஒரு single crochet. சோ இப்போ இந்த உள்ளுக்குள்ள நம்ம ஃபில் பண்ற ஃபில்லர்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சோ காட்டன் இருந்தா காட்டன் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா ஃபைபர் ஃபில்லிங் இருந்துச்சுனா அது வெச்சு கூட நீங்க இந்த மாதிரி அந்த ஷேப்க்கு நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம காட்டன் இல்லனா ஃபைபர் ஃபில்லிங் ஃபில் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். சோ இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸ்டிட்ச் பண்றதுக்கு. சோ நம்மளோட ஸ்டிட்ச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சஸ்ல ஒரு single crochet போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து சோ ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 டிக்ரீஸ் பண்ணிக்க போறோம். 1 2 டிக்ரீஸ். அதுக்கு அடுத்து இருக்க 4 ஸ்டிச்ல single crochet. 1 2 3 4 ஸ்டிச்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 டிக்ரீஸ். 1
2 decrease. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் crochet 1 2 single crochet. ஸோ இப்போ முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டிச் மார்க்கர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்து ஒரு டிக்ரீஸ். இங்கேயும் ஸ்டிச் மார்க்கர் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். ஸோ இன்னொரு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணினதுக்கப்புறம் இப்போ இங்கே 2 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சஸில் 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet. இப்போ அகெயின் 2 டிக்ரீஸ், 1 டிக்ரீஸ் பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறதுல 4 டிக்ரீஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ சிங்கிள் crochet எதுவுமே ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, டோட்டலாக 4 டிக்ரீஸ் ஸ்டிச் மட்டும் பண்ணிக்கலாம். 1 2 3 லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு டிக்ரீஸ். 4 டிக்ரீஸ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஹார்ட் அண்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த காட்டன் வந்து கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த த்ரெட்டை நம்ம யார்ன் நீடில் வச்சு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யார்ன் நீடிலில் த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ வெளியில் ஈஸியாக வராது. அவ்வளோதான், நம்மளோட ஹார்டின் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ பீட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டில் நாட் போட்டு நான் உள்ளுக்குள்ளே கொடுத்து நாட் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன பீட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் திருப்பி அகெயின் ஒரே ஒரு பீட்டில் மட்டும் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக ஒரு லூப் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது நம்ம கீச்செயினில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா பீட்ஸ்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க பீட்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஹார்ட்டின்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த த்ரெட் இங்கே கட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான். கீச்செயின் ரிங் இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.